31 இன்ச் சைஸோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஃபோல்டிங் சைடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கிளாத்து. ஸோ ஓப்பன் சைடு இருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். இந்த 1/4 இன்ச்சு எதுக்காகன்னா ஹூக் பட்டி ஹை பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான 1/4 இன்ச்சு. அகைன் மேலே ஷோல்டர் கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு தைக்கிறதுக்கான 1/2 இன்ச்சையும் விட்டு லைன் போட்டாச்சு. இப்போது நம்ம அந்த 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு தான் நம்ம மார்க்கிங் பண்ணணும். 2.25 இன்ச்சு நெக்கு வித்து, 2.25 இன்ச்சு ஷோல்டர், அகைன் 1/2 இன்ச்சு ஸ்லீவோட அட்டாச்மெண்ட்டுக்காக ஸ்டிச்சிங்காக விடுறது, ஹார்மோல் ஸ்டிச்சிங்காக விடுறோம். ஃப்ரண்ட்டோட நெக்கு 5.5 இன்ச்சஸ் வைக்கிறோம். மேலே வந்து 2.25 இன்ச்சஸ் நெக் வித்துன்னா கீழே ஒரு 2.25 வச்சுட்டு நம்ம அந்த உள் வளைவு கொடுத்து வரைஞ்சோன்னா நெக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா ஷேப்பாக இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இல்லாமல் நல்லா அழகாகவே இருக்கும். ஸோ பேக்கில் எவ்வளோ வந்து ஹார்மோல் வச்சோமோ சேம் அதே இன்ச்சஸ் தான். 4 இன்ச்சஸ் வச்சோம். அதே 4 இன்ச்சஸ்க்கு நம்ம ஹார்மோல் வந்து 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்குவோம். மேலே இருக்க அதே வித்து கீழே இருக்கான்னு ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு இப்போது செஸ்ட் லைன் வரைய போகிறோம். செஸ்ட் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹார்ம் லைன் போடணும். செஸ்ட் லைன், ஹார்ம் லைன் வரைய போகிறோம். ஷோல்டர்லேருந்து கீழே வர்றது ஹார்ம் லைன், செஸ்ட்டில் மிடில்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் எல் ஷேப் போடுறது செஸ்ட் லைன். ஸோ இருக்க 4 இன்ச்சஸில் பாதி 2 இன்ச்சஸ் எடுத்து நம்ம பேக்குக்கு என்ன பண்ணோன்னா சேம் இப்போ இந்த எல் ஷேப் வரைஞ்சிருக்க அந்த ஹார்ம் லைன்லேயே வரைஞ்சிரும் ஹார்மோவில். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வைக்கணும். உள்ளே தள்ளி வைக்கிறது எதுனா ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளவுஸில் வந்து உள் வளைவு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த வளைவு இந்த இடத்துலையும் கொடுக்கணும். ஸோ அதனால தான் செஸ்ட்டு வித்தையும் மார்க் பண்ணிவிட்டு 7.75 இன்ச்சஸ். ஹார்ம் டெப்த்து என்ன பண்ணணுன்னா 3/4 இன்ச்சு கொடுத்தா போதும். பேக்குக்கு 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கு 3/4 இன்ச்சு கொடுத்தோன்னா போதும். ஸோ இப்போ வந்து ஹார்மோல் நம்ம மெஷரிங் பண்ணோன்னா நமக்கு 6.5 வரணும். எப்போவுமே பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக வரும். ஸோ 6.75 வருது. ஓகே, கரெக்டாக இருக்குது நமக்கு. 1/2 இன்ச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ரண்ட்டு டாட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ணுறோன்னா நமக்கு நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் இருந்தால் ப்ளவுஸ்லேருந்து எடுக்கலாம். இல்லை பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க ஸ்ட்ரெயிட்டாக பாடியில் இருந்துன்னா ரொம்ப முக்கியமானது ஷோல்டர்லேருந்து பர்ஸ்ட் லென்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஷோல்டர்லேருந்து பர்ஸ்ட் லென்த்து 9.5 இன்ச்சஸ் வச்சாச்சு. பர்ஸ்ட் லென்த் வந்து 8.5 இன்ச்சஸ்ஸு. இப்போ ஷோல்டர்லேருந்து 8.5 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த 8.5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பஸ்ட்டு டு பஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அது 6.75 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 6.75 இன்ச்சஸ்னால் அதை நம்ம டிவைடட் 2 போடணும். டிவைடட் 2 போடும்போது 3.3 இன்ச்சஸ் வருது. அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த லென்த்தும் வித்தும் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து நமக்கு வேஸ்ட் டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. 8.5 இன்ச்சஸ். இந்த அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட்டு 3.3 இன்ச்சஸ் இருக்குது. இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம்தான் நம்மளுடைய வேஸ்ட் டாட்டுக்கானது. இதுதான் ப்ளவுஸ்லேயே ரொம்ப முக்கியமானது. ஸோ அண்டர் பஸ்ட்டு அந்த வேஸ்ட் டாட்டோட அளவு எவ்வளோன்னா 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுடலாம். அண்டர் பஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த அதாவது 3 டாட் ப்ளவுஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு டாட் வந்து இந்த வேஸ்ட் டாட்டு. ஸோ இதிலேருந்து நம்ம மற்ற டாட்டெல்லாம் ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பர்ஸ்டோட லென்த்தும் அபெக்ஸ் டு வித்தும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதாவது நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோம் இல்லைங்களா, செஸ்ட்டோட வித்து பஸ்ட்டோட வித்துன்னு இதுவரையிலும் எதுக்குமே நம்ம பஸ்ட்டு வித்து யூஸ் பண்ணலை. ஸோ இந்த டாட்டுக்கு மட்டும்தான் அந்த பஸ்ட்டோட வித்து நமக்கு தேவைப்படும். செஸ்ட்டோட வித்துக்கும் பஸ்ட்டோட வித்துக்கும் எத்தனை இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. செஸ்ட்டு 31, பஸ்ட்டும் 31 சேமாக இருக்குது இந்த ப்ளவுஸில். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா 1 இன்ச்சு 1 இன்ச்சு, அப்போ 2 இன்ச்சஸ் வந்து டாட்டுக்காக எடுக்கிறோம், 1 இன்ச் 1 இன்ச் எடுக்கிறோம். இதே வந்து செஸ்ட்டுன்றது அப்பர் செஸ்ட்டு வந்து 31ம்
பர்ஸ்ட்டோட வித்து வந்து ஒரு 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக வரா மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டாட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போது சேமாக இருக்கிறதுனால 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இப்போது செஸ்ட்டை விட பஸ்ட் அதிகமாக இருக்குது, 1 இன்ச் அதிகமாக இருந்தால் 1.25 கொடுக்கணும். இல்லை 2 இன்ச்சஸ் அதிகமாக இருந்தால் 1.5 இன்ச் கொடுக்கணும். அப்போ கீழே அதிகமாக பிடிக்கும் போது மேலே அந்த பஸ்ட்டோட பாயிண்டில் நமக்கு நம்மளுடைய கப் ஷேப்புக்கு தேவையான அளவு கிளாத் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது ரொம்ப முக்கியமானது. அகைன் இப்போ என்ன பண்ணணும்னா வேஸ்ட்டோட வித்து மார்க் பண்ணுற 6 இன்ச்சஸ், அதிலேருந்து நான் எவ்வளோ டாட்டுக்கு விட்டுருக்கேனோ அந்த 2 இன்ச்சஸும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்காக விடுறோம். தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எப்போவுமே ஹார்மில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த ஹார்மோட டாட்டுக்கு எவ்வளோ நம்ம எடுக்க போகிறோமோ அந்த அளவையும் மார்க் பண்ணிடணும். ஸோ 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 1.5 இன்ச்சஸ் சீமுக்கு இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துட்டோம், லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எப்போவுமே கீழே வந்து ஒரு வளைவு கொடுப்போம் இல்லைங்களா, அதாவது 1.25 கீழே வந்து ஒரு ஷேப் வரும், நமக்கு அந்த பெல்ட்டோட ஷேப் வரும். அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம ஹூக் பட்டி சைடு இருக்க பக்கம் அதாவது அந்த பர்ஸ்ட் லைன் வேஸ்ட் டாட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பஸ்ட்டோட லென்த்துலேருந்து அண்டர் பஸ்ட்டு அதில் எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுடுவோம். இப்போது இந்த பக்கம் என்ன பண்ணணுன்னா அதாவது நம்ம சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் கீழே இருந்து மேலே 1.5 இன்ச்சஸ் இல்லைனா 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கிராஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஸ்லேருந்து நமக்கு தேவையான வேஸ்ட்டோட வித்தை வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த வேஸ்ட்டோட வித்தை மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதிலேருந்து 1.5 இன்ச்சஸ் சீமுக்காக கொடுக்கணும் நம்ம. ஸோ இதுதான் வந்து ரைட் மெஷர்மெண்ட். இப்போது 3 டாட்டில் சென்டர் டாட்டும் ஹார்ம் டாட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். சென்டர் டாட்டுக்கு என்ன பண்ணணுன்னா வேஸ்ட் டாட்லேருந்து மேலே 1 இன்ச் எடுத்து சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து சென்டருக்கு வந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுடுங்க. இதுதான் வந்து சென்டர் டாட்டு. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹார்மில் என்ன பண்ணணும், ஹார்மோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் டாட்லேருந்து ஹார்முக்கு டேப் வச்சு கரெக்டாக லைன் பார்த்துக்கோங்க. அதாவது வேஸ்ட் டாட்லேருந்து 1.5 இன்ச்சஸ் வச்சு ஸ்கேல் வச்சு வேஸ்ட் டாட்டும் ஹார்ம் லைனும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அந்த மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு. இப்போது கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி சீமுக்காக விட்டுட்டு கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்போவுமே வந்து அண்டர் பஸ்ட்டில் செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம இந்த வேஸ்ட் டாட்டோடைய வித்து எடுக்கணும், டாட்டோட வித்து எடுக்கணும். ஏன்னா அது டாட்டோட வித்து வச்சு நம்ம எடுக்கும் போது தான் நம்மளுடைய கப் ஷேப்புக்கு தேவையான அளவு நமக்கு கிடைக்கும். இப்போது வந்து ஒருத்தவங்களுக்கு 38 இன்ச்சு செஸ்ட் இருக்குது, பட் பஸ்ட்டு வந்து ஒரு 41 இருக்குது, 41 இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம வேஸ்ட் டாட்டோட வித்தை 1 இன்ச் வச்சோன்னா அவங்களுடைய ஃப்ரண்ட் ஷேப் எப்படி இருக்கும்னா ரொம்ப அமுக்கி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டாட்டோட வித்து வச்சோன்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் நல்லா பர்ஃபெக்டான கப் ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ டாட் எல்லாமே வந்து நேச்சஸ் போட்டுட்டு சென்டர் டாட்டுக்கு நேச் போட்டுருவோம், வேஸ்ட் டாட்டுக்கும் நேச் போட்டுக்கலாம், ஹார்ம் டாட்டுக்கும் நேச்சஸ் போட்டுட்டு நமக்கு பேக் சைடு இப்போ ஒரு பக்கத்தில் மட்டும்தான் டாட்டோட அளவுலாம் இருக்குது, அடுத்த பக்கத்துக்கு டாட்டோட அளவு தேவை இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பேட்டர்னை ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் சைடு மடித்து நம்ம கையில் ஆல்ரெடி நம்ம டிசி வச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து கையிலே நல்லா தட்டினோன்னா நமக்கு அந்த இது கிடச்சிரும், எக்ஸாக்டான பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ நேச்சஸ் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலான்னா இன்னும் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு மார்க்கிங் இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக அந்த நேச்சஸ் எல்லாமே ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் அப்படியே வந்துடும். நம்ம அந்த 3 டாட் இருக்குது இல்லைங்களா,
அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டோன்னா போதும். மீதி எல்லாமே நம்ம போட்ட நேச்சஸ் வச்சு அழகாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு, ரொம்பவே ஈஸி. இப்போ தெரியுதுங்களா, அந்த நேச்சஸை வச்சு அந்த டாட்டை அந்த மார்க் பண்ணதையும் வச்சோன்னா நமக்கு கரெக்டாகவே வரும்.